பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நம் எல்லோரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். புதிய நாட்களை காண வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த புதியதொரு வாரத்துக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், மலரும் லீலி புஷ்பமும் அவரே. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டது? இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இனிமை மிகு பாடல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 1. சாரோனின் சமவெளியில் உள்ள காட்டு மலர் நான், பள்ளத்தாக்குகளில் காணும் லீலி மலர். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இறைவன் காட்டு மலராகவும் லீலி மலராகவும் இருக்கின்றார். சாரோன் சமவெளி ஒரு சிறந்த நிலையான ஒரு பகுதி, பள்ளத்தாக்கு பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. இறைவன் இந்த வார்த்தையில் இருந்து நம்மோடு பேசக்கூடியது என்னதென்றால், நான் சாரோனின் சமவெளியிலும் இருக்கின்றேன், பள்ளத்தாக்குகளிலும் இருக்கின்றேன் என்று. இந்த நாளில் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட தருணத்திலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை இந்த வார்த்தையின் மூலியமாய் அவர் எண்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையே இப்படித்தான் இருக்கின்றது. ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கைதான், மேடும் பள்ளமும் நிறைந்த ஒரு வாழ்க்கைதான். பிள்ளைகள் விளையாடக்கூடிய சீசாவை நாம் பார்த்திருக்கின்றோம். அதில் ஏற்றமும் வரும், இரக்கமும் வரும். ஒரு முறை ஏறக்கூடியவர்கள் அடுத்த முறை இறங்குவார்கள், அடுத்த முறை ஏறக்கூடியவர்கள் அதுக்கு அடுத்த முறை இறங்குவார்கள். இப்படி ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. நதியை பார்த்திருக்கின்றோம். அந்த நதியானது ஓடிக்கொண்டே இருக்கும். காடு, மலை, மேடு, பள்ளம் என்று பாராமல் எந்த இடத்திலும் நிற்காமல் அது ஓடிக்கொண்டே இருக்கும், அதனுடைய இலக்குகளை அடையும் வரையில். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கின்றது. ஏறுவோம், இறங்குவோம், சில நேரம் தடுக்கி விழுகின்றோம், ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கின்றது, எந்த இடத்திலும் நாம் நின்று போகாதபடி. குளம் பார்த்திருக்கின்றோம். குளம் என்பது ஒரு சின்ன இடத்தில் இருக்கும். ஒரு சின்ன இடத்தில் வட்ட வடிவமாக இருக்கலாம், அல்லது அதற்கென்று ஒரு வடிவத்தை எடுத்து இருக்கும். ஆனால் அந்த குளத்தில் குறிப்பிட்ட அளவு நீர் மட்டுமே இருக்கும். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த குளம் வற்றி கூட போகலாம், ஆனால் ஓடிக்கொண்டு இருக்காது. ஒரே இடத்தில் தேக்கமாக நின்று கொண்டு இருக்கும். இதுதான் குளம். இப்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு நதி போல இருக்கின்றதா, அல்லது குளம் போல இருக்கின்றதா? நதி போல இருக்கின்றது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். ஆனால் குளம் போல இருக்கிறது என்றால் ஒரே இடத்தில் தான் நான் நின்று கொண்டிருப்பேன். என்னோட வாழ்க்கையில உயர்வே வராது, அடுத்த கட்ட நிலைக்கே நான் போக மாட்டேன். இருக்கிற நிலையிலேயே நான் நின்று கொண்டிருக்க வேண்டியதுதான். சமவெளியும் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் பள்ளத்தாக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் 2 இடத்திலும் இறைவன் இருக்கின்றார். சமவெளியில் அவர் காட்டு மலராக இருக்கின்றார், பள்ளத்தாக்கில் அவர் லீலி மலராக இருக்கின்றார். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த திசையில் இருந்தாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நிறைய பேரை நம்ம இந்த கேள்வி கேட்கும் போது, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லாதாங்க இருந்துச்சு, நல்லாதான் போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க, எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. திடீர்னு ஒரு உடல் சுகவீனம் வந்தது, எல்லாம் மாறி போச்சு. திடீர்னு தொழில நஷ்டம் வந்தது, எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். பிரச்சனையே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை குளம் போலத்தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வற்றி விடுவீர்கள், அல்லது இருக்கின்ற நிலையிலேயே நின்று விடுவீர்கள். ஆனால் நீங்கள் நதி போல இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகளும் வரும், போராட்டமும் வரும், மன அமைதியும் வரும், பொருளாதார ஆசீர்வாதமும் வரும், எல்லாம் வரும். ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் நாம் சந்திப்போம். ஆனால் நம்முடைய பள்ளத்தாக்குகள், நம்முடைய இரக்கம் அடுத்த ஏற்றத்தை நமக்கு கொடுக்கின்றது. நம்முடைய பள்ளத்தாக்குகள் தான் நமக்கான அடுத்த உயர்வுகளை தீர்மானம் செய்கின்றது.
இந்த ஏற்றமும் இரக்கமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. நீ இருக்கிற நிலையில் இருப்பாய், அல்லது அதைவிட தாழ்த்தப்பட்ட நிலைக்கு தான் தள்ளப் போகின்றாய். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது. நீ சாரோனின் சமவெளியில் இருந்தாலும் பள்ளத்தாக்குகளில் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். உன் சமவெளியிலும் இறைவன் இருக்கின்றார், உன் பள்ளத்தாக்குகளிலும் இறைவன் இருக்கின்றார். உன் உயர்வை தீர்மானம் செய்வது உன் பள்ளத்தாக்குகளா இருக்கின்றது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை தீர்மானம் செய்வது உன் பள்ளத்தாக்கு தான். இந்த கருத்தை தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஆகையால் இந்த கருத்தை கேட்டுவிட்டு இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் என்று நினைத்துவிட்டு ஒரு நாள் நான் குடித்து விட்டு வருவேன், இன்னொரு நாள் சிகரெட் பிடிப்பேன், வாழ்க்கைனா இப்படித்தானப்பா இருக்கும், ஏற்றமும் இறக்கமும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தவறான கருத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்களாக பிரச்சனைகளை தேடி செல்ல வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை எப்படி சமாளிக்க வேண்டுமோ, அடுத்த கட்ட உயர்வுக்கு நாம் எப்படி நகர்ந்து போக வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்தால் போதும். இதை எப்படி நான் எதிர்கொண்டு வருவேன், இந்த இடத்திலும் இந்த பிரச்சனையிலும் இறைவன் என்னோடு கூட இருக்கிறார், அதை மட்டுமே நீங்கள் அந்த இடத்தில் பார்க்க வேண்டுமே தவிர நீங்கள் புதிதாக எந்த பிரச்சனையையும் தேடிக்கொள்ள வேண்டாம். எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் உருவாக்க வேண்டாம். வரக்கூடிய பள்ளத்தாக்கு என்கின்ற பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் சந்தித்தால் போதும். தொழிலில் திடீர் நஷ்டம், வேலையில் திடீரென்று எதிர்ப்பு, திடீரென்று உடல் சுகவீனம், குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனை, திடீரென்று பெரிய பண தேவை, இது போல நிறைய பள்ளத்தாக்குகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பள்ளத்தாக்குகள் இருக்கின்றது. ஆனால் இறைவன் சொல்வது, இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளில் நான் லீலி புஷ்பமாய் இருக்கின்றேன், லீலி மலராக உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இறைவன் இந்த வார்த்தை மூலியமாய் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த பள்ளத்தாக்குகளில் அவர் லீலி புஷ்பமாய் உன்னோடு கூட இருக்கின்றார். அந்த பள்ளத்தாக்கு தான் உன்னுடைய அடுத்த கட்ட உயர்வுகளை தீர்மானம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளத்தாக்கில் தான் நீ லீலி புஷ்பத்தின் மகிமையை பார்க்க போகின்றாய். இறைவன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாறுதலை ஏற்படுத்துகின்றார், எப்படிப்பட்ட உயர்வை கொடுக்கின்றார் என்பதை இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகள் தான் தீர்மானம் செய்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சமவெளியிலும் இருக்கின்றார், பள்ளத்தாக்கிலும் இருக்கின்றார். சமவெளியில் அவர் காட்டு மலராக இருக்கின்றார், பள்ளத்தாக்கில் லீலி மலராக இருக்கின்றார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த தருணத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தோடு இருந்தாலும், குழப்பத்தோடு இருந்தாலும், எல்லாவற்றிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை தேவன் இந்த நாளில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதை எண்பிக்கின்றார் இந்த வார்த்தையின் மூலியமாக. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்வோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையோடு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் இறைவனுடைய துணை வருமா, இந்த இடத்திலெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஐயப்பாடை அவர் தீர்க்கின்றார். எல்லா இடத்திலும் நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை சோலைவனமாக இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன், பாலைவனமாக இருந்தாலும் உன்னோடு கூட இருப்பேன், எத்தருணத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு இடைப்படுகின்றார். வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்வோம், வார்த்தையோடு பயணம் செய்வோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய பள்ளத்தாக்குகள் அடுத்த கட்ட உயர்வுகளை தீர்மானம் செய்து கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்ட உயர்வின் நாட்களை இறைவன் நமக்கு தீர்மானம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை மட்டும் நம்பி வாழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், எல்லா தருணத்திலும் நீர் எங்களை கைவிடாதவராய் இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதர் எங்களை மறந்து போகலாம், கைவிடலாம். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருப்பேன் என்று இந்த வார்த்தை மூலமா இடைப்பட்டதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவருடைய பள்ளத்தாக்கில் இருந்து அடுத்த கட்ட உயர்வுகளை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீர். அதிலிருந்து எங்களை நீர் விடுவிக்க போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஏறெடுக்கிறேன். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு, விட்டு கொடுக்காத பேரழகு.
உயர் மலை